ஓம் சத்குருவே நம ஓம். ஓம் சச்சிதானந்தமே நம ஓம். ஓம் சத்குரு சச்சிதானந்த கணக்கன்பட்டி காளிமுத்து சாமியே நமவோ நமவோ நமவோ. இப்போது இன்னைக்கு காலகட்டத்தில் சத்குரு கோயிலில் லட்சக்கணக்கான பேர் ஐயாவை பார்த்து போகிறாங்க. ஆனால் ஐயாவுடைய முழுமை அறியாமல் பார்ப்பவர்கள் தான் அதிகம். சத்குரு என்றால் என்ன? முதல் குரு என்றாலே இருளை நீக்குபவர் குரு. அப்போது நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றி பாவத்தை கழித்து நமக்கு ஞானத்தை போதிப்பவர் தான் சத்குரு. அது எப்படிப்பட்ட ஞானம்? ஞானம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தவம் இருந்தோ இல்லை காடு மலையில் திரிந்தோ வாசியேற்றம் பண்ணியோ கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை சத்குரு உணர்த்தியிருக்கிறார். அவர் எப்படி உணர்த்தியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நல்லவனோ கெட்டவனோ நீ நாணயமாக நடனார், இல்லறமே நல்லறம்னார். பாடுபடாமல் எதுவுமே கிடைக்காதரா அப்படின்னார். அப்போது உண்மையின் உழைப்பின் தத்துவத்தை அங்கே மக்களுக்கு நிறைய போதிச்சிருக்கார். பார்த்தீங்கன்னா கள்ள புரட்ட சொல்லுவார். அவர்களுடைய உழைப்பினுடைய அமைப்பால் வேர்வையை சிந்த வச்சு அந்த பாவங்களை கழிச்சிருக்கார். ஆனால் அவரால் முடியாது, இந்த லோகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா அற்புதங்கள்னு சொல்ல போனால் கணக்கில் அடங்கா. நான் அற்புதங்களை சொல்ல நான் வரவில்லை. ஆனால் ஐயாவை பற்றி அறிஞ்சிக்கணும், அதுதான் உண்மை. ஐயானா யார்? இன்னைக்கு அவரை போகர் அவதாரம் வாங்க, காகபுசண்டர் அவதாரம் வாங்க, பாம்பாட்டி சித்தர் அவதாரம் வாங்க, முருகனே அவர் தான் அப்படிங்குவாங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பிரம்மம் என்றால் தெய்வத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க தான் ஐயா. இந்த தெய்வத்துக்கு அப்பாற்பட்டவர் சத்குருவை எப்படி வணங்கணும் அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் சத்குருக்கு விருப்பமான டீயை வச்சுக்கிட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுக்கிட்டு, புகையில வச்சுட்டு வணங்குறது முக்கியம் அல்ல. அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, புனர்பூச நட்சத்திரம் வணங்குறதும் பெரியதல்ல. இந்த வயிற்று வலியும் தலைவலியும் நமக்கு அமாவாசை பௌர்ணமி பார்த்து வராது, எல்லா நேரத்திலையும் வரும். அப்போது எல்லா நேரத்திலையும் வணங்கக்கூடிய தத்துவத்தை கொண்டவர் தான் குருமார். நம்ம ஐயா இந்த நாள் நல்ல நாள், இந்த நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு அவர் யாருக்குமே எதுவுமே இதுவரை போதித்ததே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களும் எல்லா நேரமும் நல்ல ஒரு அமைப்போடு. ஏன்னா இந்த உலகம் பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்திருக்கோம். இந்த பிரபஞ்ச ரகசியத்தை முழுமையாக அறிந்தவர் சத்குரு. அவரிடம் நாம் அறிந்து கொள்வது என்னன்னா, முதல் இந்த பிறவியை கடக்கணும். பிறவியை கடக்கணும்னா நம்ம ஒவ்வொரு கோயிலாக வணங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக கடக்கவே முடியாது. 10 தெய்வங்கள்கிட்ட அப்ளிகேஷன் போடுறான், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும்னு போகிறான். 10 தெய்வத்துக்கிட்ட போனாலுமே ஒருவேளை அவனுக்கு காரியம் நடந்துருச்சுன்னா எந்த தெய்வம் செய்ததுன்னு அவனுக்கு தெரியாது. இதில் சத்குரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இங்கே இருக்கிறது அங்கே போய் சொன்னால், ஒரு முருகர்கிட்ட சொல்லிட்டு ஐயாட்ட சொன்னால் ஐயா ஓப்பனாக சொல்லுவார், ஆண்டிகிட்ட சொல்லிட்டலடா அங்கேயே போடா அப்படிங்குவார். அது எதுக்காக அவர் சொல்கிறாருன்னா, மனிதனுடைய எண்ணம் ஒருநிலைப்பட்டு பக்குவப்பட்டு இருக்காது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தையும் நாடாது. அதனால் என்ன பண்ணுவான், இந்த சாமியை மாற்றிக்கிட்டே இருப்பான். நாளைக்கு வேப்ப மரத்தில் பால் குடிக்குது, அங்கே சாமி நல்லா அங்கே போய் கொண்டு இருந்தா நல்லா இருக்குன்னா இங்கே விட்டுட்டு அங்கே போயிடுவான். அப்போது குருமார்களை எப்படி மனசில் ஏகத்துக்கு ஒருத்தர் தான் குரு, பரமாத்மா குரு. அது எந்த குருவாக இருந்தாலும் நீ மனதார ஏற்றுக்கொள், மற்ற குருமார்களிடம் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. ஆனால் குருங்கிறவர் எதுக்கு வந்தார்? பிரபஞ்சத்தில் நோய் தீர்க்கிறது முடியும், அவரால் கஷ்டத்தை போக்கணுமா அதுவும் முடியும், கவலைகள் தீர்க்க முடியும், சோதனையிலிருந்து சாதனை வென்று சாதனை செய்து காட்டிடுவாங்க. ஆனால் நீ வந்ததை எப்படி கடக்க போகிறாய்? உன்னுடைய பிறவியை எப்படி கடக்க போகிறாய்? ஏன்னா இந்த லோகத்தில் ஆதில இருந்து இது நாள் வரைக்கும் அவ்வை சொன்ன கூட ஒரு கருத்து என்னன்னா, சாகாவரம் கேட்காதரா, இந்த லோகத்தில் பிரபாவரம் கேளு. மனிதனாக பிறந்து விட்டாவே பாவ புண்ணியத்துக்கு சம்மந்தப்படாதவங்க யாருமே இல்லை. அப்போது பிறந்துட்டோம், நாம இந்த பாவத்தை கழிக்கணும். இரண்டாவது, அது எப்படி கழிக்கணும்? ஐயா சொல்கிற மாதிரி மலையில் ஏறி தவம் இருக்கிறதுனால கழிக்க முடியாது, நிச்சயமாக அவருக்கு படைய போகிறதுனால கழிக்க முடியாது. ஆனால் குருவுடைய பாதைன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அதுதான் உண்மை. அந்த உழைப்பு, அந்த நன்றி, அந்த கருணை,
அந்த அன்பு, அந்த நேர்மை, இதுதான் அவருடைய உண்மையான இது. நீங்க இருந்து பாருங்க, குருவை நீங்க தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. குரு உங்க வீட்டிலே நடமாடுவாரு. உங்க உள்ளத்திலே இருந்து அவரு செய்கின்ற செயல்ல நீங்க நடமாடக்கூடிய அமைப்புக்கு வந்துருவீங்க. இப்போ நம்மளுடைய எண்ணத்தினுடைய வாயிலாக நாம செய்யறது நல்லது கெட்டது அறியாமல்தான் நாம கெட்ட வழியில போய் சில விஷயங்கள மாட்டிக்கிறோம். சில பேருக்கு அறியாத இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க, பணம் வாங்கி கொடுக்க முடியாம ஏமாந்தவங்க இருக்காங்க. இதெல்லாம் இந்த வாழ்க்கையில ஏன் நடக்குது? அப்போ நம்மளுக்கு அந்த வழி தெரியல. அப்போ வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும். இந்த உலகத்துல, பிரபஞ்சத்துல வழிகாட்டுதலுடைய முக்கிய அம்சமாக இருக்கக்கூடியவர் தான் சத்குருநாதர். அதுவும் இந்த லோகத்துக்கு எத்தனையோ குருமார்கள், யோகிகள், ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. இதுலயே கணக்கம்பட்டி சத்குரு மட்டும் வித்தியாசப்பட்டவர். எப்படி சொல்றேன்னா, எளிமையா வாழ்ந்தாரு. ஏழ்மையை தனது உருவாக்கி கொண்டாரு, தனதாக உருவாக்கி கொண்டாரு. எப்பயுமே அவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழ்மையா இருப்பாரு. அவர் தகாத வார்த்தைகளை பேசுறதா சொல்லி சில பேர் ஒரு காலத்துல ஒதுங்கி போனாங்க. இன்னைக்கெல்லாம் ஐயாட்ட இருக்காங்க. அவர் யாரு தகாத வார்த்தை எதுக்காக சொல்றாருன்னா, நீ செய்த பாவத்தை தான் அவர் திட்டுவாரே தவிர நிச்சயமா உன்னை திட்டி துறதுன்னு அவசியமே இல்லை. அப்படி போனவங்களாம் இன்னைக்கெல்லாம் ஐயா பாதங்கள்ல விழுந்து கிடக்குறான். காரணம் என்ன? மனிதனா பிறந்தவன் நெஞ்சை தொட்டு பார்த்தா எவனுமே நல்லவனா இருக்க முடியாது. அப்போ அந்த நல்ல வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு, இன்ப துன்பம், மேடு பள்ளம், இரவு பகல் கடக்காதவன் எவன் இருக்கிறான்? எல்லாருமே கடந்தவன் தான். அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி விடுதலை அடையணும் அப்படிங்க தெரியாத தனமா இருக்கிறவங்க தான் அதிகம். அதுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர் நம்மளுடைய குருநாதர். நம்ம அது இல்லாம எல்லா சித்தாந்த புருஷர்களோட ஐயா மிகப்பெரிய வித்தியாசமானவர். என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாரு, நமக்கு தெரிஞ்சது தலையான சித்தர்கள்ல 18 பேர்னு சொன்னோம். ஆனா ஐயா சொன்னாரு, 19 பேத்துல நானும் ஒருத்தண்டான்னாரு. அப்போ இவர் தனிப்பட்ட முறையில் தான் இந்த லோகத்துக்கு வந்திருக்கார். இமயமலையில இருந்து இது இங்க பழனி வர வரைக்கும் நிறைய குருமார்களை உருவாக்கியிருக்கார். எனக்கு ஒரு விதத்துல எனக்கு ஞாபகப்படுத்தியது, எனக்கு உணர்த்தியது என்னன்னா, சீரடி பாபாவுக்கு குருவாக இருந்தவர். எப்படி இதை சொல்றேன்னா, அவர் இமயமலை, என்னுடைய உடம்பு இது இல்லடா, இமயமலையில தங்கம் போல மின்னுதுறான்னு. அப்போ இமயமலையில தங்கம் போல அவர் கடைசி வரைக்கும் 8 சட்டை போட்டிருந்தார். 8 பேர் தன் வசம் வச்சிருந்தார். ஒவ்வொரு சட்டையா கழட்டிட்டு கடைசியா ஒரு சட்டையோட நின்னார். சத்குரு சொன்னால், இது எதனால இதெல்லாம் சொல்றேன்னா, அவரால் முடியாத ஒரு விஷயத்தை நிச்சயமாக அது யாராலையும் செய்ய முடியாது, இறைவனாலையும் முடியாது. அப்படின்னு அவரால் எல்லா காரியங்களும் செய்து முடிக்க முடியும். அவர் ஒரு வினை தீர்க்கக்கூடிய வித்தகராக இருந்தாலுமே அவர்கிட்ட நம்ம எதை பயிலணும் அதை தெரிஞ்சுக்கணும். நேர்மையை உணரணும், உண்மையான உழைப்பை அறிஞ்சுக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் நீ வாட் எவர் யுவர் டியூட்டி யூ டூ பெஸ்ட். உனக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்க கடமையை நீ திறன்பட செய்து முடித்து விடு. அதுதான் அவர் விரும்புகிறார். அதுல ஏற்றத்தாலும் இன்ப துன்பம், சாதனை சோதனை இருந்தாலும் மனசார ஏற்றுக்கொள். எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை மனதார ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அதுக்கு ஒரு வழி பிறக்கும். நாம ஏத்துக்கவே மாட்டோம். ஐயோ எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சு, நான் இந்த சாமி கிட்ட போனேன் அது நடக்காம போச்சு, இந்த சாமி கிட்ட போனேன் நடக்காம போச்சு. இப்போ நம்ம ஐயாட்ட வரும்போது இவ்வளவு அற்புதங்கள் நடந்தது, அது வேற. ஐயாட்ட யார் தீவிர பக்தரா இருக்கிறானோ நிச்சயம் சோதனை சந்திக்காம இருக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, அவனுடைய பாவத்தை கழிக்கணும்னா அவன் முன்னால் செய்த பாவங்கள் அவன் செய்கின்ற புண்ணியத்தை தடுக்கும். இது ஐயா காரணம் இல்லை. சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, சத்குருவை கும்பிடுவதால் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப வேதனைக்குறோம். அப்போ சத்குரு கும்பிடும் போது அவர் என்ன, உனக்கு இருக்க அழுக்கு மூடையெல்லாம் தூக்கி அவர் சுமக்கிறவரு, உனக்கு மட்டும் சோதனை கொடுக்கணும் என்ன அவசியம்? யாருக்கும் அவர் சோதனை கொடுப்பதற்காக இந்த லோகத்தில் வரல. அவர் எதிர்பார்த்தது நல்ல ஒரு மனிதன் இந்த லோகத்தில் இருக்கானா, அதுதான் எதிர்பார்த்தார். நல்ல மனிதன் என்றால் என்ன? அவனுடைய தன்னம்பிக்கை உயர்ந்து இருக்கணும், உண்மையான உணர்வு இருக்கணும், உழைப்பின் தத்துவத்தை அறிந்து இருக்கணும், எளிமையை உணர்ந்திருக்கணும், ஏழ்மையினுடைய உறவை அவன் உறவாடி இருக்கணும். இப்படி இருக்கப்பட்டவங்க அவர் சத்குரு ரொம்ப நேசிச்சாரு. கார்ல வரவன் பணத்தை அப்படியே அள்ளி வீசணும்னா அவருக்கு பெருசல்ல. அவர் நினைச்சாருன்னா இன்னைக்கு உலகத்தையே ஒரு நெம்புகளால் அப்படி புரட்டி போட முடியும்.
ஏனென்னா நான் அவரை பார்த்துருக்கேன். பஞ்சபூதங்களும் அவருக்கு கட்டுப்பட்டது நான் உணர்ந்திருக்கேன். எத்தனையோ நோய்களை குணப்படுத்தி உணர்ந்திருக்கேன். அது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் எல்லா நோயும் குணமாக்குவார், எல்லாம் பண்ணுவார், அனுப்பிட்டு துரத்திடுவார். மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னா அதை நான் உனக்கு செஞ்சுட்டு நீ போடான்டுவார். அப்போ அவர்கிட்ட கேட்கறது என்ன? அவர்கிட்ட கேட்கறதுனா நிச்சயமா என்னன்னா இந்த ஞானத்தினுடைய பாடத்தை கேட்கணும். ஞானம் பாடம் அறியறதுக்கு அவர் சொன்ன ஞானத்தை அறியறதுக்கு ஒரே வழி சொன்னது என்னன்னா, உட்கார்ந்து தவம் இருக்க சொல்லல. அவர் மனமலையா ஏற சொல்லல, பல தெய்வங்களை வணங்க சொல்லல, காசியில குளிச்சாலும் கர்மம் போகாது என்றாரு. நிச்சயமா கங்கை தீர்த்தத்தினால நீ புனிதமாக முடியாதுன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, உண்மையா இருறா, உன் குடும்பத்துக்கு உன் மனைவிக்கு நல்ல கணவனா இரு, உன் குழந்தைக்கு நல்ல தகப்பனா இரு, உன் நண்பனுக்கு நல்ல நண்பனா இரு, உன் தொழில உண்மையான உழைப்பை காட்டு. இதுதான் அவர் சொன்னார். இப்படி இருந்தாவே சத்குரு நம்ம கூட தான் இருப்பார். நான் அடிச்சு சொல்றேன், சத்தியமான உண்மையை எடுத்து சொல்றேன். ஏன்னா நம்ம உண்மையை மறந்துடுவோம். நம்மளை அறியாம சில நேரத்தில் பொய்ய சொல்லிடுவோம். நம்மளை அறியாம சிலரால ஏமாற்றப்படுவோம், நாமளும் ஏமாத்திடுவோம். இதெல்லாம் வராம இருக்குன்னா, சத்குரு கிட்ட நீங்க உண்மையா நெருங்கணும்னா, அவர் மனதில் இடம் பிடிக்கணும்னா நிச்சயமாக நேர்மையை கடைபிடிக்காம இருக்க முடியாது. உண்மையான உழைப்பை தொடாம நீங்க அவர் பக்கம் கூட நெருங்க முடியாது. அவர் யார் வேணா வரலாம், யார் வேணா பயன்பெறலாம், எப்படி வேணா போகலாம். பயன்பட்டா அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாரு. அது வேற விஷயம். ஆனால் எவ்வளோ பெரிய சக்தி நாங்கள் இருக்கும் போதே எங்களால் உணர முடியல. எங்களை கண்ணை கட்டிட்டார். ஏன்னா பழைய ஆட்களுக்கு பூரா தெரியும், ஆகா ஐயா இவ்வளோ. ஏன்னா அவரு ஜீவசமாதி ஆன பிறகுதான் நாங்களாம் அசை போட ஆரம்பித்தோம். அசை போட்ட பிறகுதான் அவ்வளோ அற்புதங்கள் பண்ணியிருக்கார். அவர் எதிர்பார்த்ததுன்னா நம்மளால செய்ய முடியலன்னு எனக்கெல்லாம் இன்னைக்கு அந்த வருத்தம் உண்டு. இன்னைக்கு சத்குருநாதர் எல்லா இடத்துலையும் இருக்கார், அது உண்மை. எங்கும் நிறைந்திருக்கார். எங்கே இல்லை ஐயா, எந்த ரூபத்துல பார்த்தாலும் அவர் கண்டிப்பா வருவார். யாரோ சொல்லுகின்ற வார்த்தை கூட நமக்கு வேத வார்த்தை அமைஞ்சிடும். அது ஐயாவுடைய தீவிர பக்தருக்கு அமையும். ஆனா நாம இருக்கிற காலத்துல பயன்படுத்தலைங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. காரணம் என்ன, மிகப்பெரிய ஞான வள்ளல்னு சொல்றாங்க, ஞான ஜோதின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஞானத்தினுடைய பிறப்பிடமே ஐயா தான். அப்போ ஞானத்தை எப்படி அறிகிறது? எல்லாம் சும்மா என்ன இப்போ சொல்றாங்க, வாசி மூச்சு இழுத்து. நான் அப்படிதான் வாசியாட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஐயாட்ட போயிட்டு இருக்கும்போது ஐயா சொன்னாரு, டே எவ்வளவுதான் மூச்சு இழுத்தாலும் ஒரு நாள் மூச்சு நின்று போயிடும்டான்னு. அப்போ இந்த வாசி ஏற்றங்கிறதுலாம் உன்னுடைய உடல் பக்குவமும் மனப்பக்குவத்தை கொண்டு வருவதற்கு. ஆனா ஐயா அழகா ஒரு வழி சொன்னாரு, உண்மையா உள்ளடா, பாடுபடுடா, நேர்மையா இருடா, உன் குடும்பத்துல உன்னை சார்ந்தவர்கிட்ட நீ நல்லவனாயிடா. அது இருந்தாவே போதும். வெளியே நீ எதுவுமே நீ இது பண்ண வேண்டியதில்லை. உனக்கு குடும்பத்துல எது வருகிறதோ, எது உன்னை நோக்கி பயணிக்கிறதோ, அதன் மூலமாக நீ பயணித்து வந்தால் நிச்சயமாக சத்குரு உன்னிடம் தான் வியாபித்து இருப்பார். நாம நினைக்கிறோம், நாம தான் இயங்குறோம், நாம தான் செயல்படுத்துறோம், நம்ம என்னதான் விளையாடுறது நிச்சயமா உண்டு. ஏன்னா ஒவ்வொருடைய மனதின் கோட்பாடு அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. இது உண்மை. ஆனால் உள்ள ஒரு ஆத்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஆத்மக்காரனுடைய அந்த தத்துவத்தை உணர்ந்தவர், இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்களுடைய தத்துவத்தையும் அவர் அறிந்தவர். எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, புழுப்பூச்சா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அவரிடம் பேசும். ஏன்னா அவர் காக்கைகிட்ட பேசி பார்த்துருக்கோம், குயில்கிட்ட பேசி பார்த்துருக்கோம். டே 2 காக்கா வந்திருக்கு பாடுறா, அது இதை சொல்லுதுரா, இங்கிருந்து போகணுங்குதுரா, அங்க 2 பேர் காத்துட்டு இருக்கிறான், நம்ம அங்க போலான்னு 2 பறக்க போகுதுறான்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது பறக்கும். காக்கை பறக்கும், குயில் வந்துருச்சுடா, நமக்கு ஞானத்தை சொல்றக்கூடிய குயில் அமைஞ்சிருக்குடா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனா யார் ஞானத்தை கேட்டாங்க? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனையோ பக்தர்கள் ஐயா இருக்கிற காலத்துல லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அவரு கடைசி காலத்துல ஒரு 2-3 வருஷம் அவருக்கு, ஏன்னா பல பாவங்களை தான் சுமந்ததுனால அவருக்கு அந்த சக்கரை வியாதி அதிகமாகி காலில் புண்ணுலாம் ஏற்றுக்கிட்டார். ஒரு வாட்டி இங்கிருந்து நாமக்கல்லேருந்து ஒருத்தர் போய் அவர் காலை தொடப்பும் போது அவர் சொன்னார், எங்கிருந்துடா பாவம் மூட்டையை கொண்டு வந்து இங்கே இறக்க வர, என் காலை பாடுறான்னா. எல்லாம் பாவ மூட்டையை கொண்டு சத்குருவிட சரணாகதி செய்யறதுக்கு தான் இருக்கானே தவிர, பாவ மூட்டையை நாமே சுமந்து எப்படி கழிக்கணும் என்ற அந்த வழியை கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த வழியை கேட்டால் அழகாக கழிக்கிறதுக்கு வழியை சொல்லுவார். இவன் என்ன பண்றான், யாரா வாங்கிட்டான், நம்ம பாரத்தை அங்க வாங்கிட்டான்னா நம்ம நலிவு ஓடி போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறான் ஒவ்வொருத்தரும். இது முக்கியம் அல்ல. நலிவு ஓடுறது நீ யாருக்குன்னா கொடுக்கலாம், நண்பன்ட்ட. இப்படி இது
எவ்வளவுதான் நீ மூட்டை நீ அடுத்தவரை சுமக்க விட்டாலும் அந்த நீ செய்த பாவத்தினுடைய மூட்டையானது நிச்சயமாக ஒரு பக்கம் நின்றுகிட்டே தான் இருக்கும். அதை சுமக்காம இந்த லோகத்தை விட்டு நீ போக முடியாது. அதை சுமந்து எல்லாம் முடிச்சாதான் அந்த ஞானத்தினுடைய பிறப்பிடுமே, அதனுடைய அடித்தளத்தையே நீ தொட முடியும். அப்போ பாவத்தை கழிக்கிறது எப்படி? அதான் ஐயா சொல்றார், அழகா சொல்றார். வேடிவே சிந்துங்கிறார், நேர்மையா இருங்கிறார், உண்மையா இருங்கிறார். அடுத்தவங்க கண்டு புறாமப்படாத. இன்னைக்கு நம்ம ஐயா கோயில் நல்லா உயர்ந்து இருக்கு. எத்தனையோ பேர் ஐயா கூட இருந்தவங்க சரி, சில பேர் அந்த ஐயா கூட இருந்தவங்க ஐயா அங்கே உயர்ந்து வர்றதுக்கு பல விதமான குறைபாடுகளை சொல்றாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்னை பொறுத்தவரை சொல்லுவேன், ஏன்னா ஐயா ஒரு இடத்துல போய் உட்கார்றாருன்னா அவர் பர்மிஷன் இல்லாமல் எவனுமே செய்ய முடியாது. இன்னைக்கு மோகன் கையில் அந்த ஆலயம் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னா ஐயானுடைய அனுமதி இல்லாமல் ஒப்படைக்கப்பட்டிருக்காது. இன்னைக்கு மோகன் இருந்தனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 12 ஏக்கர் நிலமும் போய் அங்கே லட்சக்கணக்கான கூட்டம் அங்கே வந்தது காரணம் அவர் ஒரு காரணம். அதுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா ஐயா நிராயுதபாணியா, எப்படி நிராயுதபாணினா ஏகாந்தர நிலை நான் சொல்றேன். சோத்துக்கு இருக்காது, ஒரு 2 ரூபா எல்லாத்தையும் கேட்பார், 2 ரூபா கொடு அப்படின்னு கேட்பார். ஒரு டீ வாங்கி விடுறான்னு கேட்பார். அவர் நினைச்சாருன்னா மாளிகையில் எப்படி வாழலாம்? அவரால் முடியாத எதுவுமே இல்லை. ஆனால் கெஞ்சினா யார்கிட்ட கெஞ்சுவார்? இந்த பழம் விற்கிறவன்ட்ட, பெரிய கோடீஸ்வரன்லாம் கெஞ்ச மாட்டார். பழம் விற்கிறவன்ட்ட, ரோட்ல பிச்சை எடுக்கிறவன்ட்டே பிச்சைவா இருப்பார். அப்படியேப்பட்ட உயர்ந்த என்ன, ஏன்னா அது எடுக்கிறதுனால அவன் பாவத்தை குறைப்பார். அவ்வளோ பெரிய ஒரு சக்தி, எல்லாத்தையும் உணர்ந்த சக்தி இன்று மோகனிடம் ஒப்படைச்சிருக்குன்னா அதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு அந்த இடம் சிறந்து வளர்ந்து உலகத்திலேயே போற்றக்கூடிய ஒரு அமைப்பா கணக்கம்பட்டி அமைஞ்சிருக்கு. கணக்கம்பட்டிங்கிறது இதுக்கு முன்னாலேயே புண்ணிய பூமி தான். ஏற்கனவே அங்கே ஒரு சச்சிதானந்தர் இருக்கார். அது ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டு அந்த காளி கோயில வந்துட்டு போயிருக்கார். இருந்தாலுமே பல மகான்கள் ஐயா ஜீவ சமாதி ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 மகான்கள் அன்னைக்கு இருந்தாங்க. முக்குக்கு உட்கார்ந்து இருந்தாங்க. இதெல்லாம் யாரும் அறிய முடியாது. அவங்க பின்னாடி ஒரு கூட்டம், அவங்க அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ ஒரு வாட்டி இடுமன் மலையில சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சாமி எல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி உட்காருங்க, எங்க ஆளுங்களாம் வர போறாங்க, அவங்களுக்கு நான் சொல்லணும், அவங்களுக்கு நான் எடுத்து சொல்லணும், உலக நடவடிக்கை எடுத்து சொல்லணுங்கிறாரு. நாங்களாம் போயிட்டோம். போன பிறகு நான் ஒரு தூரமாக பார்க்குறேன். அவர் ஒரு கல் திட்டு மேலே உட்காந்துருக்காரு. அவர் சுற்றி ஒரு 25 நாய் இருக்கும். எல்லாம் குத்துக்கால் போட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு, ஏதோ கேட்குற மாதிரி. இவரும் புகையில வாயில போட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாய் ஊழ விடுது, ஒவ்வொரு நாய் குலைக்குது. இவர் பாட்டுக்கு எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி, அப்போ கொஞ்ச நேரத்தில் இவர் எந்திரிக்கிறா, எல்லா நாயும் போகுது. டே சாமி, எல்லாம் முடிஞ்சதுடா, எங்க சபை கலைஞ்சிருச்சு, எல்லாம் வாங்கடா அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரால் முடியாது என்ன இருக்கு? எத்தனை மகான்கள், எத்தனை சித்தர்கள் இன்னைக்கு ஐயானுடைய பாவையை பார்த்துட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், நான் தான் 8ஆம் நம்பர் காரன்னார். சனிக்கிழமைக்காரனை பார்த்தாதாண்டா எல்லாமே ஆகுன்னார். அப்போ இந்த 8க்குரியவர் சனீஸ்வரனுடைய அதிபதியா இருந்தாலுமே, 8ஆம் நம்பர் காரனா இருந்தாலுமே, இன்னைக்கு சனியினுடைய அனுமதி இல்லாமல் யாருமே உயர முடியாது. சனியின் அனுமதி இல்லாம யாருமே ஞானம் பெற முடியாது. அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை இருக்கு, 7, 8, 9 என் கையில் இல்லடா, அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு போனாலும் என்ன பார்க்காம நடக்காதானார். அப்போ 7, 8, 9 அவர் கையில் இருக்கும்போது நம்ம அவரை கெட்டியா பிடிச்சிக்க வேணாமா? அங்க எவனா இருந்தாலும் அவரை பார்க்காம நடக்காதுன்னு பகிரங்கமான வார்த்தையை உதித்தவர். அப்போ அவரை பிடிச்சுக்கணும், நம்ம வாழ்க்கை தத்துவத்தை அறிஞ்சுக்கணும். அவர் இந்த பிறவியை கடக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவர் வச்சிருக்காரு. நீ எவ்வளவுதான் கடல்ல நீந்தினாலுமே நிச்சயமா அதை அலையினாலும் மறுபடியும் கரைக்கு வந்துதான் தீர்ந்தாகணும். ஆனா அடுத்த கரைக்கு போகணும்னா ஐயானுடைய பாதத்தை நீ கெட்டியா பிடிக்கணும். ஐயானுடைய பாதத்தை பிடிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய வழியில நடக்கணும். அவருக்கு வழிங்கிறது என்னன்னா உண்மைதான், உழைப்பு தான், நேர்மை தான். இதுல போங்க, நிச்சயமா உங்களுக்கு ஞானம் வேண்டும் என்றால் அந்த ஞானத்தினுடைய பாதைக்கு வழிகாட்டுவார். உங்க எண்ணத்தை டைவர்ட் பண்ணுவார். இன்னைக்கு ஐயா கூட இருக்கும் போது கொலகாரன், முள்ள மாதிரி, முடிச்சவைக்கு, ஏமாத்துறவன், திருடுறவன், பொய் பேசுறவன் நிறைய பேர் இருந்தார். கடைசியில போகும்போது அவன் வேத வாக்க பேசிட்டு போனான்.
அந்த தெய்வீக வாக்கு அங்க அந்த அளவுக்கு ஐயா அவனை ட்ரைன் அப் பண்ணியிருந்தார். அவங்க சுத்தி இருந்தாலும் சில வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது இவன் வாயில இப்படி ஒரு வார்த்தை கிடைக்குமாங்கிறது ஒரு அற்புதமாக இருந்தது. அப்படியேப்பட்ட உயர்ந்த சக்தி உடைய நம்ம குருநாதரை எப்படி வணங்கணும், அதே மாதிரி உன் குடும்பத்தை ஐயாவை எப்படி ஏற்றுக்கணும். ஒன்று தகப்பனா ஏற்றுக்கிறியா, இல்லை தாயா ஏற்றுக்கிறியா, இல்லை தாத்தாவா ஏற்றுக்கிறியா, இல்லை நண்பனா ஏற்றுக்கிறியா, இல்லை உன் புருஷனா ஏற்றுக்கிறியா, இல்லை உன் குருவா ஏற்றுக்கிறியா. இந்த இறைவன் பொறுத்த வரைக்கும் நீ எந்த விதத்தில் ஏற்றுக்கிறியோ அந்த விதத்தில் அவர் இருப்பார். ஒரு வாட்டி ஒரு பொண்ணு வந்து அப்பா அப்பா நீ தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னார். அப்பா அவர் சொன்னாரு, ஏன் எனக்காக நீ பிறந்த அப்படின்னாரு. ஆனா சொன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தமாய் போய் உட்கார்ந்துச்சு. ஏய் மாரியம்மா இங்க வா மாரியம்மா, அழகா கூப்பிட்டார். அழகா கூப்பிட்டு அதுக்கு சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் சொன்னார். அப்போ கருணையினுடைய வடிவம் ஐயா, இரக்கத்தினுடைய தன்மையை உணர்ந்தவர் ஐயா. அவரை எப்படி பிடிக்கணும், அவரை எந்த ரூபத்துல நம்ம போய் அணுகணும். சும்மா நம்ம ரூபங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ரூபம் எப்படின்னா அது உண்மையா இருக்கா, நேர்மையா இருக்கா, நிதானமா இருக்கா, ஏமாத்தாம இருக்கா, திருடாம இருக்கா, பொய் பேசாம இருக்கா. இந்த ரூபத்தை நாம் வரவழைத்து அவரிடம் மண்டிட்டு மன்றாடினால் நிச்சயமா இந்த உலக பந்தங்களிலிருந்து விடுதலை பெற்று சத்திய லோகத்திற்கு போகக்கூடிய ஒரு வழியை காட்டுவார். இன்னைக்கு ஐயா எங்க இருக்காரு? சத்திய லோகத்தில் இருக்கார். சத்தியலோகத்தின் அங்கே இருக்கக்கூடிய தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கார். தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கார். அவர் எப்படி நம்ம அணுகணும்? உயர்ந்த சக்தியை இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சத்குருவே சரணம் 108 தடவை சொல்லிட்டா போதும், அவருக்கு டீ வச்சு படையல் போட்டு கும்பிட்டா போதும், அவரை சத்குரு நம ஓம் சத்குருவே சரணம் சத்குருவே நமக அப்படின்னு சத்குருவே துணை இப்படி சொன்னா போதாது. அவர் வழியை நீ எப்படி கடைப்பிடிச்ச? உண்மையா இருந்தியா, ஏமாத்தாம இருந்தியா, பொய் பேசாம இருக்கணும். ஐயாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா பொய் பேசக்கூடாது. பொய் பேசாம இருந்து பாருங்க, ஐயா உங்க பக்கத்துல பொய் பேசுறதுக்கு பலவிதமான நாடகங்கள் ஆடுவார். ஆனா பொய் பேசாம இருக்கணும்னா கடைசி வரைக்கும் அரவணைச்சு வச்சுருவாங்க. ஏன்னா எவன் ஒருவன் நம்மளுடைய சத்குரு சச்சிதானந்த காளிமுத்து சாமிவை குருவா ஏற்றுக்கொண்டானோ அவன் பல வழிகளில் சோதனைகளுக்கு உட்பாவான், நிச்சயமாக உட்படுவான். நான் எதுக்காக சொல்றேன்னா, குருவா ஏற்றுக்கிட்டா சிசின்ற நம்ம ஒரு வாத்தியத்தை படிக்கும் போது நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருக்கோம், தப்பு பண்ணா குச்செடுத்து அடிக்கல. அந்த மாதிரிதான் நாம மிகப்பெரிய வாத்தியத்தை படிக்கிறோம். வாழ்க்கை தத்துவத்தை உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தின் அதிபதி, ஞானத்தினுடைய தெய்வம், ஞான வள்ளல், மிகப்பெரிய சித்தாந்த புருஷர்களுக்கெல்லாம் தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. அவரை போய் நம்ம அணுகும் போது எப்படி அணுகணும்? இன்னைக்கெல்லாம் கோயிலில் இருக்கவங்களும் சரி, நம்ம கோயிலில் வரவங்க சர்வசாதாரணமாக ஐயாவை நினைச்சிட்டு இவரும் ஒரு சாதாரண சித்தர் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. அப்படிலாம் நினைக்க முடியாது ஐயாவை. இன்னைக்கு 17வது சரீரங்கிறாங்க, பாம்பாட்டி சித்தருங்கிறாங்க, போகருங்கிறாங்க, சுப்பிரமணியரே இவருதாங்கிறாங்க, காகபுசடர் இவருதாங்கிறாங்க. எப்படி இதெல்லாம் சொல்றாங்க? அவங்களுக்கு அந்தந்த ரூபத்தை காட்டுறாரு. இவர் பிரம்மம் அல்லவா? உலகத்திலே மிகப்பெரிய கடவுள் பிரம்மம் தான். இந்த பிரம்மத்தினால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனா அந்த பிரம்மம் என்று அறியறதுக்கு எங்களுக்கு எப்போ முன்னாடி அறிய முடியல, அவர் இருக்கிற காலத்துல அறிய முடியல. காரணம், அவர் எங்களுக்கு வைத்த பணியும் அவர் நடந்துகிட்ட முறையும் எங்களை கண்ணை மறைத்து விட்டது. ஆனால் அவர் ஜீவசமாதி ஆன பிறகு அவருடைய நிலையை பழைய ஆட்கள்லாம் நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, பழைய சிந்தனைகளை அவங்களை கொண்டு வரும் பொழுது ஐயாவுடைய முழுமையை அவங்க உணர்ந்துருவாங்க. ஐயா விஸ்வரூப காட்சி காட்டியிருக்காரு, ஆஞ்சநேயரா காட்டியிருக்காரு, சிவபெருமானா காட்டியிருக்காரு. நிஜமாக பாம்பு தலையில சுருட்டி அப்படி படம் எடுத்து பார்த்தவங்கலாம் இன்னைக்கு உண்டு. சிவபெருமான் ஆஞ்சநேயரா விஸ்வரூபமா நின்று போனதை நானே பார்த்திருக்கேன். எவ்வளோ அவரால் சாமி நாமக்கல் இருக்க ஆஞ்சநேயர் நீங்களா அப்படிங்கும் போது இடுமலையில நடந்து போறாரு, ஒரு துண்டை பின்னாடி கட்டிட்டு வாழு மாதிரி நடந்து போறாரு. திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய உருவமா தெரிஞ்சது. இப்படியேப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தரை நாம சர்வசாதாரணமா நினைக்கிறோம். ஏன்னா நாம கதைகளை படிச்சு பழக்கப்பட்டு போயிட்டோம் இல்லையா? சிவபுராணம், கந்த புராணம், தேவி புராணம், விஷ்ணு புராணம், ராமாயணம், மகாபாரதம், தேவி புராணம், இப்படிலாம் படிச்சு 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 நாம் என்ன ஒவ்வொரு கடவுளா வணங்கி 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 சின்ன வயதிலே இருந்து நம்ம பழக்கப்பட்டு போயிட்டோம்.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற கருத்தை மறந்துட்டோம். உலகத்துல சிவம் என்றால் என்ன? அமைதி, பூரணம், நிறைவு. அமைதி, பூரணம், நிறைவு பெற்ற மனம். சிவனே இருக்கான அவனை தொந்தர் பண்ணாங்கன்னா அமைதியா இருக்கான்னு அர்த்தம். மாயா என்பது என்ன? உன் ஆசையினுடைய விளையாட்டு தான் மாயா, அதுதான் விஷ்ணு. பிரம்மம், பிரம்மத்திலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் பிரம்மா. அதே மாதிரி ஆக்கல், அழித்தல், காத்தல், கல்வி, செல்வம், வீரம், அறிவு, புத்தி, ஏன் காமத்துக்கு கூட நம்ம கடவுள் வச்சிருக்கோம். ஏகாந்தத்தில் இருக்கக்கூடிய அல்லாவும், பரத்திலே இருக்கக்கூடிய பரமபிதா என்கிற பரமபிதாவும், இயேசுநாதர் வழங்கிய பரமபிதாவும், முகமது நபி சொன்ன அல்லாஹ் என்கிற பறந்து இருக்கக்கூடிய கடவுளும், நம்ம முன்னோர்கள் சொன்ன பரபிரம்மம் என்கிற கடவுளும் எல்லாம் ஒன்றுதான். அப்போ அந்த பரபிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்கிற தத்துவத்தை அடிக்கடி ஐயா எடுத்து சொல்லுவார். தத்துவமசி என்கிற ஒரு உணர்வை நம்ம மனசுல உணர்த்திக்கிட்டே இருப்பார். எது அதுவாக இருந்தோ அது இதுவாக மாறும். நிச்சயமா உங்களால மாற முடியும். சத்குருவாக உங்களாலும் ஆக முடியும். ஆனால் உங்களுடைய பாவ வினைகள் தடுக்கிறது. இந்த நிகழ்காலத்திலே இந்த பாவ வினையை கழிக்கக்கூடிய தன்மை ஐயா கிட்ட இருக்கு. அந்த வழியை கேளுங்க. கழிச்சிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு காலத்துல சத்குரு தான். ஆனா அந்த சத்குரு ஆகிறதுக்கு யாருமே விரும்புறது இல்லை. அவன் பொண்டாட்டி பிள்ளைய அவன் காப்பாற்றணும், ஏதோ ஒரு வீட்டுக்கு 2 வீடு கட்டணும், கார் பங்களால வரணும், பிள்ளைங்கள்லாம் பெரிய அமைப்பில் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும், நகை நட்டோட வாழணும், இப்படிதான் நினைக்கிறான். நிம்மதியாக வாழணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறான். இந்த நிம்மதிக்கு என்ன தேவை? நீ அதிகமாக சேர்த்து வச்சுக்கிட்டா நிம்மதி போயிடும். அதிகமாக வீட்டில் 1 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு வெளியே கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா கல்யாணத்தை விட உங்கள் வீட்டில் இருக்க 1 லட்ச ரூபா தான் பெருசாக தெரியும். அந்த மாதிரி தான் ஐயா, பணங்கிறது இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் இல்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்திலே நம்ம நிரந்தரம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உடம்பு நிரந்தரமா? நம்ம மனைவி நிரந்தரமா? நம்ம தாய் தகப்பன் நிரந்தரமா? நம்ம குருநாதர் நிரந்தரமா? அந்த உடல் நம்மளை விட்டு போயிடுச்சு இல்லையா? எல்லா உடலும் மண்ணுக்கு போற உடல் தான். ஐயாட்ட கேட்டேன், சாமி ஒளியில போறாங்க, காத்துல மறைகிறாங்க, மண்ணுல மறைகிறாங்க, தண்ணியில மறைகிறாங்க, ஜல சமாதி அந்த சமாதி எல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையான்னு கேட்டேன். டே, எவனா இருந்தாலும் மண்ணுக்கு போய் தாண்டா ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லோகத்துல இயற்கை கொடுத்ததை எவன் சாப்பிட்டானோ அந்த இயற்கை பறிக்காம விடாது. என்னைக்கோ ஒரு நாள் எல்லாத்தையும் பறிச்சிடும் உங்கள்கிட்ட. அப்போ பறிக்கிற வரைக்கும் நீ என்ன வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் ஏட்டில் எழுதப்படும். நீ போன பிறவில என்ன செய்தையோ இந்த பிறவில ஒரு மனித ஜென்மமாக பிறந்து இருக்கிறாய். இந்த மனித மீனமே உன்னுடைய பாவத்தை கழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியா இருக்கு. அதை எப்படி கழிக்கணும்? அது குருநாதர் இல்லாம கழிக்கவே முடியாது. நீ தனிப்பட்ட முறையில் என்னதான் முன்னாலும் முடியாது. அப்போ போன ஜென்மத்துல நீங்க எந்தெந்த ஜெனட்டிக் பரம்பரையில எந்த தாய் தகப்பன் தாத்தா பாட்டி அவங்களோட பிறந்தாங்களோ அந்த ஜீனுடைய உறவு இன்னைக்கு இருக்கும் உங்க உடம்புல. உங்களுடைய ஜீன் இல்லாம அவங்களுடைய ஜீன் ஒவ்வொரு பகுதி இருக்கு. அப்ப அந்த பாவத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே தீரணும். அப்ப அந்த பாவத்தை கழிக்கக்கூடிய வழிகாட்டுதல் நம்ம ஐயா இருக்கும் பொழுது அவரை கிட்டே பிடிக்கணும் இல்லையா? அவர் சொல்ற பாதம் பெருசா ஒன்றும் சொல்லலை. உண்மையா இருந்தாரு, கடைபிடிக்கிறது தான் கஷ்டம். நேர்மையா இருங்கிறாரு, ஏமாத்தாம இருங்கிறாரு, திருடாம இருங்கிறாரு, பொய் பேசாம இருங்கிறாரு, அடுத்தவங்க பொருளை அபகரிக்காம இருங்கிறாரு. இப்படி இருந்து வாழ கத்துக்கணும். இது முடியாதுங்கிறது இந்த லோகத்துல இல்ல. நிச்சயமா ஐயாவை முழுமையா நம்பி நீங்க ஒவ்வொரு அடியும் நீங்க வச்சு பாருங்க. நிச்சயமா அங்க போற இடத்துல ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க. எல்லாருமே தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் ஐயாட்ட நிறைய பேர் வராங்க. சுயநலன்னா பணம் காசு இழந்துட்டேன் சாமி, நான் ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தன் கொடுத்தேன், ஏமாத்திட்டு போயிட்டான், நான் 10 லட்ச ரூபா வாங்கினேன், என்னால் கட்ட முடியல, வீடு கட்டி கடன் ஆகிட்டேன், வண்டி வாங்கி எல்லாம் ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு, குழந்தை பிறக்காம பல பேர், குழந்தை பிறந்து ஊனமா பிறக்கிறது, கண்ணு தெரியாம பிறக்கிறது, கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வேற ஒருத்தனோட ஓடுறது, கணவன் சரியில்லாம டெய்லி தண்ணி போட்டு அடிக்கிறது. இதுதான் மிக பெருசா இருக்கு. யாரையுமே திட்டாத ஒரு வாழ்க்கையை கத்துங்க. ஒரு கணவன் தண்ணி போடுறான்னா, சாமி ஐயாட்ட சொல்லுங்க, இன்னையிலேருந்து அவர் தண்ணி போடக்கூடாது, அவர் இன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழையும் போது சந்தோஷமான சூழ்நிலை வரும் அப்படின்னு நினைக்கணும். ஆனா எல்லாரும் என்ன நினைப்பா, இன்னைக்கு என்ன பண்ணு கலவரம் பண்ண போறானோ அப்படின்னு நினைச்சா நிச்சயமா கலவரம் பண்ணுமா? உங்க எண்ணமே பல கெட்ட சங்கதிகளையும் நல்ல சங்கதிகளையும் அழைத்து வரும். அந்த எண்ணத்தில் நல்ல சங்கதிகளை போற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியவர் தான் நம்ம சத்குருநாதர். அவரை கெட்டியா பிடிச்சிங்க. உங்க பாதத்தை நீங்க அவர் பாதத்தை கெட்டியா பிடிக்க வாழ்வியல் தத்துவம் புரிந்து அந்த சத்தியலோகத்திற்கு போக வழியை அவர் காட்டுவாரு.
ஆனால் வணங்குவதாலும் அவர் பெயரை உச்சரிப்பதனாலும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அதை மட்டும் வச்சுங்க. அந்த உண்மையான பாதையை கடைபிடிங்க. நேர்மையை உங்களுக்கு ஒரு படமாக ஏற்றுங்க. அந்த நேர்மையில் அவ்வளோ இருக்குது. ஏன்னா எல்லாரும் சில பேர்த்துக்கு தடம்புரண்டு போகும் வாழ்க்கை. சில பேர்த்துக்கு வாழ்க்கை தடம்புரண்டு போகணும்னா ஐயாவே சொல்லுவார், அவன் கூட சேராதா அவன் போயிடுவான்டா அப்படின்னு. அப்போ அவனோட சேராமல் இருக்கணும். அதே மாதிரி இது நிரந்தரம் இல்லை. அவர் தொட்டது, பார்த்தது, பேசுனது, அடித்தது எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்காங்க. யாருமே குறை போல. அவர் யாரை சுத்தப்படுத்தணும்னு நினைச்சாரோ அவரெல்லாம் இன்னைக்கு சுத்தமாக தான் இருக்காங்க. நல்ல எண்ணத்தோடு தான் வழி நடத்துகிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோனுடைய வழிகாட்டுதல் இருந்தாலும் சத்குருவின் நம்முடைய கணக்கம்பட்டியினுடைய சத்குருவின் வழிகாட்டுதல் மாதிரி யாருமே இல்லை. ஆனால் இவர் போய் மலையில் போய் தவையிரு, நீ அந்த சாமியை கும்பிடு, டேய் நீ போயிட்டு சனிக்கிழமை வா, நீ போயிட்டு வெள்ளிக்கிழமை வா, நீ ராகாலம் கடந்து வா, நீ புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு வா, நீ பிறந்த நட்சத்திரத்துக்கு வா, நான் சொன்னதே கிடையாது. என்னைக்குமே சொல்ல மாட்டார். அதனால எந்த நேரமானாலும் நீ வணங்கக்கூடிய ஒரு மனதை நீ வைத்துக் கொள்ள வேண்டும். அவரை எப்போ இருந்தாலும் அவரை கெட்டியா பிடிச்சுக்கணும். எப்படி வணங்கணுங்கிறது வேற. அவரை மனசார நேசிக்கணும். உங்க குடும்பத்துல ஒருத்தரா பாவிக்கணும். உங்க தாத்தா மாதிரியோ தாப்பனா மாதிரியோ பாவிக்கணும். உங்க குடும்பத்துல ஒருத்தரா பாவிக்கும் போது உங்க இல்லறத்துல அவர் தான் நடமாடுவார். உங்க எண்ணத்தை மாற்றி, இந்த பாதையில போகாதரா, 4 வழிச்சாலையா இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த வழி பாதை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையில அங்க முழிச்சிட்டு இருக்கும் போது உண்மையான அபார நம்பிக்கை சத்குரு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையானது உங்க மைண்டை தட்டி, இந்த ரோல அடிக்கடி தகராறு நடக்குது, இந்த ரோல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இது கல்லும் முரடுமா இருக்கு, இந்த பாதையில போட நம்மளை அறியாம நடக்க வச்சிருவாங்க. அதுதான் சத்குரு. அதே மாதிரி மாடியிலிருந்து உளுந்து அடிப்படக்கூடிய சூழ்நிலை ஒருத்தனுக்கு வரும். அப்போ அவன் செய்த பாவத்துக்கு மேல இருந்து உழுகணும்னு இருக்கும். மேல இருந்து உளுந்துருப்பான், கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அட்மிட் பண்ணோன்னு அவனுக்கு அந்த பாவத்தை குறைக்கிறது எப்படின்னு சொல்றான் ஐயா. அவன் சொல்லுவான், ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தானா, ஐயோ 3ஆம் மாடியிலிருந்து விழுந்தேன், இந்த கால் உடஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 6 மாசம் நான் பெட்ல இருந்தேன்னு சொல்லுவான். அதே ஐயாவை முழுமையான நம்பிக்கையா இருக்கிறவனுக்கு எப்படி ஆகும் தெரியுங்களா? சும்மா அவன் வீட்டு படிக்கிட்டு மேலே கால் வைப்பான், கால் ஸ்லீப் ஆகும், அதே உடையும், அதே 6 மாசம் பெட்ல இருக்கும். அது வீட்டு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருப்பான். அந்த வழி 10 வருஷம் கழிச்சு சொல்லும் போது எப்படி சொல்லுவான்? மேல இருந்து விழுந்து அந்த பயத்தோட சொல்லுவான். ஆனா இந்த வழி எப்படி சொல்லுவான்? ஒன்றும் இல்லடா, அந்த படிக்கிட்டு மேலே காலை வச்சா படக்கஞ்சி 6 மாசம் படுக்க வச்சுருவான். அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை, மனதை நமக்கு கொடுத்துருவார். அதுதான் ஐயாவினுடைய மிகப்பெரிய விஷயம். ஐயாவை அறிந்து கொள்ள நானும் எத்தனையோ பேர்த்த பார்த்துட்டேன். நானும் இங்கே ஐயா இருக்கிற காலத்திலே கோயில் ஐயா சிலையை வைத்து பூஜை பண்ணி அன்னதானம்லாம் கொடுத்து வரேன். ஐயா சொன்ன பாதையை பல பேர்த்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். யார் பிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஏன்னா மனதை அறிந்து கொள்வது மிகப்பெரிய கஷ்டம். ஒவ்வொரு மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நம்ம அறிந்து கொள்வது கஷ்டம். ஆனால் நம்ம குருநாதர் இருக்கார் பாருங்க, இதுக்கு வில்லாதி வில்லணும். 100 பேர் அமர்ந்திருந்தாலும் 100 பேர்த்தினுடைய மனசுல ஓடுறது அப்படியே படிச்சுன்னு சொல்லுவார். நடந்த சம்பவம், நடக்க போகக்கூடிய சம்பவம், நடந்து கொண்டிருக்கிற சம்பவம், 3ஐயும் அவர் எடுத்து சொல்ல முடியும். முக்காலத்தையும் உணர்ந்தவர். 3 லோகம். இந்த லோகம் எத்தனை லோகம் இருந்தாலும் அத்தனை லோகத்தையும் கடந்து வந்தவர். பாவத்தினுடைய அவர் ஒரு நீதிமான், சத்தியமான், தர்மசீலர், சத்திய தர்மத்தினுடைய முக்கிய தலைமை பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவரால் ஏன்னா நீதிமான் எதுக்கு சொன்னா, அவர் ஒரு வாட்டி சொன்னார், வானுக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருந்து பேசுறா சாமி, என் வார்த்தையை விண்ணில் இருக்கணும் கேட்டாங்கணும், மண்ணில் வாழணும்னு கேட்டாங்கணும், நான் தாண்டா நீதி தராசு அப்படின்னா. அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு இருக்கார், ஒரு நீதிமான். அந்த நீதிமான்கிட்ட சப்போஸ் இன்னைக்கு இறைவனே எல்லாம் இருந்தாலுமே ஐயாட்ட போறதுக்கு பயப்படணும். அங்கிருந்து துர்வாசகர் வந்தார்னா மும்மூர்த்திக்கு எந்திரிச்சு உட்காரணும், எந்திரிச்சு நிக்கணும். இல்லை என்றால் துர்வாசகர் சாபம் விடுவார். துர்வாசகருடைய சாபம் என்னன்னா, யாருக்கு சாபம் விடுறாரோ அந்த பவர் அவர் உடம்பு குறையவே குறையாது.
அப்போ அப்படியேப்பட்டவர் வரும்போது எப்படி இருக்கும்? அப்போ துர்வாசருக்கு எப்படி இந்த பவர் வந்தது? வசிஷ்டருக்கு எப்படி பவர் வந்தது? அகத்தியருக்கு எப்படி பவர் வந்தது? நந்தி தேவருக்கு எப்படி பவர் வந்தது? நம்ம ஐயாவுக்கு எப்படி பவர் வந்தது? இதெல்லாம் உணர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க போன பாதை போல சத்திய தர்ம பாதை. சத்திய தர்மத்தை அவங்க மறக்கவே இல்லை. அந்த சத்திய தர்மம் தான் அவங்க மிக பெருசாக கொண்டு வந்தது. அந்த பாதையை நம்மளை வரைச்ச விடாது. நம்ம எதுவுமே அங்கே போகிறதில்லை. நம்ம கஷ்டத்தை நம்ம சொல்ல தான் அங்கே போகிறோம். நம்ம வேதனையை தீக்க தான் போகிறோம். நம்மளுடைய துன்பங்களை அகற்றது தான் அங்கே போகிறோம். நம்ம பொருள் கேட்டு தான் போகிறோம் அவர்கிட்ட. ஆனால் அவர்கிட்ட கேட்க வேண்டியது ஞானத்தினுடைய ஒரு பீடம் அல்லவா கேட்கணும். அவருக்கு லோகத்தில் நமக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்கணும் இல்லையா? அந்த சத்திய லோகத்தில் அந்த சத்குருனுடைய இடத்துல நமக்கும் ஒரு இடம் கிடைக்கணும்னு கேட்கணும் இல்லையா? அப்படியே கிடைக்கணும்னு கேட்கும்போது அந்த உண்மை, நேர்மை, நிதானம் அந்த பாதையில் நீங்கள் கடக்க வேண்டாமா? அப்படி கடந்தாதானே நீங்கள் சாதிக்க முடியும். இல்லறத்திலே நம்ம அதை சாதிக்க முடியலையே. கொண்டாட்டிகிட்டே பொய் பேசிட்டு ஏமாத்திரமா இருக்கான். பசங்களை கிட்டே பொருள் கொடுக்காம ஏமாத்திரமா இருக்கான். பசங்க கொடுக்குற பொருட்களே ஏமாத்தலாம், பசங்கள் ஏமாத்துறாங்க. இப்படி இருக்கிற குடும்பம்லாம் இப்படி வளர்ச்சி அடையும். ஒரு காலத்தில் யாருமே இந்த லோகத்தில் எனக்கு தெரிஞ்சு நாமக்கல்ல கிட்டத்தட்ட 6-7 ஜமீன். இந்த ஜமீன்லாம் இன்னைக்கு ஒன்றுலாம் போச்சு. கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் சொந்தம் சொன்ன முத்துகா ஜமீன் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ பொருள் நிரந்தரமற்றது, இந்த உடல் நிரந்தரமற்றது, எதுவுமே நிரந்தரமற்றது. ஆனால் நீ செய்கின்ற செயல்கள் நிரந்தரமானது. செய்கின்ற பாவ புண்ணியம் உன்னை சேர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை கரெக்டாக தராசு மாதிரி நிறுத்தி வைக்கணும். அந்த தராசு மாதிரி இருக்கிறது தான் இந்த நீதி தேவனை நம்ம பிடிக்கணும். அந்த நீதி தேவனாக இந்த லோகத்திற்கு பல வருடங்கள் கழித்து இந்த லோகத்தில் பிரபஞ்சத்திலே கணக்கம்பட்டியிலே பிறந்து கணக்கம்பட்டியிலேயே வளர்ந்து கணக்கம்பட்டியிலேயே ஜீவ சமாதி ஆகியிருக்காரு. இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே ஆனது கிடையாது. உலகம் பிறந்ததுல இருந்து எத்தனையோ மகான்கள், ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள் இந்த லோகத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஒரே மண்ணிலே பிறந்து அங்கேயே சமாதியாகி இன்னைக்கு பல லட்சம் மக்களுக்கு ஒரு ஒரு அமைப்பா அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து அவங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்காருன்னா அந்த சத்திய தேவன் எவ்வளவு பெரிய பவரா இருப்பார். அந்த தர்ம தேவனை நம்ம எப்படி வணங்கணும்? நாமளும் அவர் பாதையை பிடிக்கணும் இல்லையா? அந்த பாதையை பிடிக்க நம்ம மறந்துட்டோம். நாம போய் நாங்களே என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிக்கிறேன், மற்றவர்களை விட நான் மறந்துட்டேன். அவர் இருக்க காலத்தில் மறந்துட்டேன். அவர் போனா டேய் போடா அந்த பக்கம் நல்லா புசு புசுன்னு ஏன்னா முன்னோன்னா தள்ளி போய் நின்றுக்குவோம். அவர் திட்டும் போது அவரை பத்தி நினைவுகள் எங்களுக்கு மறந்துடுச்சு. அவருக்கு உதவி பண்ணும் போது அவர் கைகால ஆரம்பித்து இந்த கை அவரை தொடாத இடமே இல்லை. எல்லாமே தொட்டு அவர் விபூதி பூசின, எண்ணெய் பூசின, எல்லாமே பண்ணியிருக்கு. எல்லாம் பண்ணியிருந்தோம். மறுபடியும் ஏங்க தான் செஞ்சது. மற்றவர்கள் தடவும் போது நாமளும் கொஞ்சம் தடவ மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஆசை விடவே இல்லை. அப்போ இந்த ஆசையிலிருந்து எப்படி விடுதலை அடைகிறது? ஐயோ கிட்டியா பிடிங்க, நான் என்ன சொல்றது, அவர் பாதங்களை பிடிச்சி விடாதீங்க. அந்த நன்றி ஏன்னா ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்த லோகத்துக்கு எத்தனையோ பேத்துக்கு செய்துட்டு இருக்காரு. நன்றி மறக்காதீங்க. எல்லாத்துக்கிட்டையும் அதான் சொல்றேன். ஐயாவை கிட்டியா பிடிச்சி உங்களுக்கு பூரா காரியம் நடந்துருச்சுன்னா ஐயாவை மறந்துடாதீங்க. வேற ஒரு சக்தி அங்க இருக்குன்னு போயிடாதீங்க. ஐயா சொன்னாருங்கிட்ட ஆட்டுக்காரன், மாட்டுக்காரன், குறிக்காரன்லாம் போறியாடா, இந்த காக்காக்காரன்ட்டே எல்லாமே கிடைக்குன்னாரு. அதுல இருந்து நான் யாரையும் பார்க்கறது இல்லை. அதுக்காக நான் யாரையும் உதாசீனமும் படுத்தவில்லை, எந்த தெய்வத்தையும் உதாசீனப்படுத்தவில்லை. நாம் சிறிய வயதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆனால் அந்த பாடத்திலிருந்து நான் விலகி இருக்கிறேன். எனக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற பாலிசில சத்குரு மட்டும் எனக்கு இருந்தால் போதும், அவர் மட்டும் எனக்கு துணையாக இருந்தால் போதும். அந்த சத்தியலோகத்தில் அவர் மடியில போய் உட்கார்ந்துருவேன். இன்னைக்கு நான் அந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கிறேன். காரணம் என்னன்னா அந்த பாதை, அந்த உண்மை, அந்த உழைப்பு, அந்த நேர்மை, அந்த நன்றி, அந்த அன்பு, அந்த கருணை எனக்கு வேணும்னு கேட்கிறேன். அந்த பாதையை காட்டுங்க சாமின்னு கேட்கிறேன். இன்னைக்கு மன்றாடி கேட்கிறேன். ஏன்னா அன்னைக்கு என்னால் கேட்க முடியல. அன்னைக்கு கேட்டது பூராமே நம்மளுடைய கஷ்டங்களை சொன்னோம், கஷ்டத்துக்காக போனோம். ஆனால் இன்று உணர்ந்து விட்டோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இரவு படுக்கும் போது அவர் சிந்தனைகள் வரும்போது எத்தனையோ பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கார். அந்த பாடம் தான் நம்மளை வழி நடத்துது. இன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டி, இங்க நாமக்கல்ல ஒரு ஆலயம் கட்டி, இன்னைக்கு ஒரு வழிபோக்கனா இருந்தவனை என்ன இங்க ஒரு அமைக்கு ஆன்மீக பந்தத்துல, எனக்கு ஆன்மீக பந்தம் பெருசா இல்லை, ஆன்மீக பந்தத்திலையும் நுழைய விட்டு இந்த ஆன்மீக கருத்துக்களை சொல்ல வைத்தவரே ஐயா தான். எனக்கு மேலையெல்லாம் பேசி பழக்கமே இல்லை. இவ்வளவு மணிநெல்லாம் நான் பேசவே இல்லை. இந்த பேச்சை குடித்த ஒரு ஐயா,
ஒரு வாட்டி நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்கே தனியாக வந்து பனைமரம் ஒன்று இருக்கும், ஐயா ஜீவசமாதிக்கு ஏற்ற மாதிரி. அது தள்ளி ஒரு வேப்ப மரம் இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு விழுந்துருச்சு காற்றுல. அந்த வேப்ப மரத்தில் இரவு போய் படுக்க சொன்னார். இரவு என்னால் படுக்க முடியல. அன்னைக்கு நிலாகிட்ட பேசிக்கிட்டே நான் நடந்துகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு 5-6 பேர்த்த அனுப்பிச்சார். எதுக்கு அனுப்பிச்சாருன்னா, அப்போ தான் சொன்னார், டேய் சாமி, அங்கே பெரியவர் இருப்பார், அவர்கிட்ட போய் எல்லாம் போய் படிங்கன்னு. அப்போ தான் அவங்க சொல்லும் போது தான் உணர்ந்தேன், நான் அவ்வளோ பெரிய ஆளா, என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட உண்மை இல்லையே. நான் தவறு பண்ணாதான் ஞானம் இல்லை, தவறு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த தவறு தப்புலாம் பண்ணியிருக்கோமே, நம்ம இல்லை போய் பார்க்க சொன்னார். அன்னைக்கில இருந்து இருந்தால் வரைக்கும் முன்னால் தவறோ எந்த உந்துதலுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸுங்கிறது வேறு. ஒவ்வொருத்தருக்கும் புகையில போடுறதுக்கும் சிகரெட் அடிக்கிறதுக்கும் மற்ற அதெல்லாம் வேறு. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே ஐயா அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டார். ஆனால் நீங்கள் ஒருத்தன் ஏமாத்தாமல் இருக்கணும், அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கணும், திருடாமல் இருக்கணும், பொய் பேசாமல் இருக்கணும். என்ன உன்னை தேடி வருதோ கண்டிப்பாக உன்னை தேடி வரும், உன்னை விட்டு போகாது. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். இந்த கெட்டதை தேடி வருவதை எப்படி அனுபவித்து அதை அதிலிருந்து எப்படி விடுதலை பெறணும்னா, அவர் பாதத்தை பிடிச்சுங்க, அவர் வழியில் பயணிங்க. அவர் வழிங்கிறது சாதாரண நம்ம வாயில சொல்லிடலாம், அன்பாயிரு, நன்றியாயிரு, கருணையாயிரு, நேர்மையாயிரு, உண்மையாயிரு, உழைப்பை வந்து நல்லபடியாக மதி அப்படின்னு சொல்லிடலாம். நான் செய்து காட்டுங்க. இன்னிலிருந்து மனசுல வைங்க, சத்குரு வேற எங்கேயும் இல்லை, உங்க குடும்பத்தில் உங்க பக்கத்திலே படுத்திருப்பார். பாடசாமி பக்கத்தில் படுறாங்க, காலை அமுத்தி விடுறாங்க, எண்ணெய் தேய்ச்சி விடுறாங்க. அவருடைய அமைப்புலாம் என்ன அமைப்பு! இன்னைக்கு உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே 9 ஆண்டுகள்ல பல லட்சம் மனிதர்களை பார்த்தவர்கள் ஐயா மட்டும்தான். சீரடியில் இருக்க சீரடி பாபாவுக்கு 100 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருக்கு இந்த உலகம் பூரா அமைப்பு வந்தது. இன்னைக்கு அவர் வாழுங்காலத்திலே மதுரையில சபை, நாமக்கல்ல சபை, பரமக்குடியில சபை, எல்லா இடத்துலையும் சபை, மலேசியாவில் சபை இருந்தது. இன்னும் இன்னைக்கு விசாலமா காரைக்குடியில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக்கிட்டே இருக்காங்க. நெய்வேலியில இருக்கு, ஒவ்வொரு இடமும் உருவாகிட்டே வருது. அவர் வாழ்ந்த இடம்லாம் புண்ணிய பூமியா மாறிடுச்சு. நீங்க கோம்பப்பட்டியில ஐயா இது புண்ணிய பூமியா மாறுது. அவரு கிணறு விட்ட இடம் வந்து தீர்த்தமா மாறிடுச்சு. அவர் தொட்ட இடமெல்லாம் பொண்ணா மாறிட்டு இருக்கு. அப்படியேப்பட்ட இடம் எங்க ஜீவ சமாதி ஆயிருக்காரு. அந்த அனந்த சயனத்துல உறங்கிட்டு இருக்காரு, நம்மளெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதை உணருங்க. அவர் பார்க்கிறாரு, நம்ம தப்பு பண்ணா நம்மளை விடமாட்டாரு அப்படின்னு நினைங்க. தவறு செய்தலாம், தவறுக்கு மன்னிப்பு உண்டு, தப்பு செய்யறதுக்கு மன்னிப்பு இல்லை. ஏன்னா செய்ததே திருப்பி செய்வதுதான் தப்பு. அது செய்யாம இருங்க, அது மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயமும் எந்த ஒரு இது தொடர்ந்தாலும் சத்குரு கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. ஒரு இன்னைக்கு சாதாரண சுப நிகழ்ச்சி போனாலும் ஐயா போயிட்டு வரேன், அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் ஐயாட்ட சொல்லிட்டு செய்யுங்க. நிச்சயமா அந்த வழி உங்களுக்கு விசாலமா வழி விட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் சத்குருட்ட சொல்லிட்டு செய்யுங்க. அதே மாதிரி உங்க பாவத்தை கழிக்க ஐயாட்ட கேளுங்க. பாவத்தை கொடுக்க கேட்காதீங்க, கொடுக்க போகாதீங்க. பாவம் அவர் சுமந்த வரைக்கும் போதும். எவ்வளவோ சுமந்துட்டார், எவ்வளவோ அவர் கடந்து வந்துட்டார். எத்தனையோ பிறவிகள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருக்கார். அத்தனை பிறவிகள் கடந்து வந்துட்டார். அவர்கிட்ட போய் இன்னும் பாவத்தை கொடுத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவர் சுமந்துருவார், அசால்ட்டா சுமந்துருவார். ஆனால் உன் பாவம் மட்டும் அவர்கிட்ட அப்படியே தான் இருக்கும். என்னைக்கா ஒரு நாள் நீங்க அவரை வெறுக்கும் போது அந்த பாவம் மட்டும் உனக்கு சேர்ந்து வந்துடும், தானா வந்துடும். அவர் கொடுக்க மாட்டார். உன் எண்ணத்தினுடைய விளைவு தானே பாவம், அது அவர்கிட்ட இருக்கும் எப்பயுமே. நாளைக்கு நீ ஒதுங்கும் போது தானா அந்த பாவம் வந்துடும். அதனால பாவம் முட்டையை ஒதுக்காதீங்க. அவர்கிட்ட பாவத்தை கழிக்கக்கூடிய ஒரு வழியை கேளுங்க. அதுதான் சிறப்பான அம்சமாக இருக்கும். அந்த வழிக்கு வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. உண்மையா இருந்தார். உலகத்திலே மிக பெரிய மந்திரம் என்னான்னு கேட்டதற்கு ஓங்காரமா மற்றதாக சொல்லல, உண்மையா இருந்தான்னு தான் சொன்னார். அதான் மிகப்பெரிய மந்திரம்னார். அப்போ உண்மையா இருக்க கத்துங்க. நீங்க எல்லாத்துக்கிட்டும் உண்மையா இருக்கணும் இல்லை. முதல் உங்க மனைவிட்ட இருங்க, உங்க பிள்ளைகிட்ட இருங்க, உங்க நண்பர்கள்ட்ட இருங்க, நீங்க தொழில இருங்க. அதே மாதிரி நீங்க உண்மையா இருக்கிறதுனால உங்களுடைய ஆணவத்தினால் மற்றவனும் உண்மையா இருக்கணும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க மனைவி கூட ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க, பிள்ளைகளை இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க. உங்க பாதையை நீங்க சொல்லுங்க. ஐயா அப்படிதான் இருப்பார். அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். பிடிச்சா பிடிச்சிக்கோ, இல்லைன்னா போயிட்டா போடா, நான் சொன்னேன் நீ கேட்கல, விழுந்துட்டேன்னு நான் என்னடா பண்ணிட்டோம்.
ஒரு வாட்டி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, சாமி மழை வருமானு கேட்டார். வராதுன்னு வராதுன்னு சொல்லிட்டு மேலே பார்க்கலாம், டக்குன்னு ஒரு வானவில் தெரியுது. பார்த்துன்னு அவர் சொல்கிறார், மழை வருண்டா சாமி, நான் கொட்டாய்க்கு போகிறேன், நீ பின்னாடியே வாங்க. அவர் சொன்னோன்னே நான் வானவில் பார்த்தோம்னா தொப்புன்னு கீழே விழுந்துட்டேன். விழுந்துன்னு அவர் சொன்ன வார்த்தை, டே பொசுக்குன்னு விழுகிறேடா சாமி, விழுந்தா நான் இல்லைடா உன்னை தூக்கி விழுந்தேன், வாடா சாமின்னார். அப்போது அந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு நினைக்கும் போது, சே அவ்வளோ கருணையோடு இருந்த ஒரு தெய்வத்தை நாம் மறந்து விட்டோமே. அவர் இருக்கும் காலத்தில் வணங்கு சும்மா போய் காலை தொட்டு கும்பிடுவோம், அவர் சொல்கிறத கேட்டு கல்லை புரட்டுவோம், மண்ணை தள்ளி விடுவோம், கரும்பு சோகையை எடுத்து போடுவோம், இதுதான் செஞ்சமே தவிர அவர் மேலே கருணை காட்டலையே, அவர் மேலே நன்றி விசுவாசம் வைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றும் என் மனதிலே அப்படியே கொண்டுகிட்டே இருக்கு. இருந்தாலும் இப்போ நினைக்கிறோம், நிச்சயமாக ஐயா இருந்தால் கேட்டுட்டு இருப்பார், இங்கே தான் இருக்காரு. அவர் சொன்னார், நான் தான் அங்கேயே இருக்கலடா, நான் ஒரு வாட்டி அவர் முன்னாடி போகும்போது, இங்கே வாடா சாமின்னாரு. கூப்பிட்டு, நான் தான் அங்கேயே இருக்கலடா, ஏன்டா புசுக்குன்னு முன்னாடி இருக்க, அங்கேருந்தே படிடா போடான்னாரு. அந்த மாதிரி படிப்பை சொல்லி கொடுத்து அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கட்டுறது கைமண் அளவுக்கு, ஏன்னா அவர் மாதிரி உலக அளவில் நாம் கற்றுக்கல. அந்த கைமண் அளவே மிகப்பெரியது எனக்கு. ஏன்னா அவ்வளோ நம்ம பாடங்கள் சொல்லியிருக்காரு. நல்லவனோ கெட்டவனோ நீ நாணயமா என்னடா. எப்படின்னா ஒரு நண்பரை பற்றி குறைச்சல போனேன், சாமி இவன் சரியில்லை, இவன் ஏமாத்துறானே, இவன் திருடுறானே, பொய் பேசுறானே அப்படின்னு சொல்ல போனேன். அதுக்கு அவர் சொன்னார், அவன் நல்லவனா கெட்டவனோ முக்கியம் இல்லை, நல்லவனா கெட்டவனோ நீ நாணயமா நடனார். மற்றவரை குறை சொல்வது அவருக்கு பிடிக்காது. அப்படின்னா நான் நாணயமான், நீ நம்ம மனசாட்சி தொட்டு நான் நல்லவனா கெட்டவனா நம்ம பார்க்கணும். ஒரு வாட்டி வீடு வேண்டாம், நான் தோல்னா பைய தூக்கி போட்டு கைலாசத்துக்கு போயிடுறேன், போகிற வழி கும்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. அப்போது என்னையவே சுற்றிட்டு இருந்தவர் பக்கத்தில் இல்லறமே நல்லாரன்னார். அப்போது அந்த ஒரு வார்த்தையில் எனக்கு என்ன புரிஞ்சிட போகுதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு மனைவியை விட்டுட்டு போய் நீ ஞானம் பெற முடியுமாடா, அந்த பாவம் உன்னை விடுமாடா, பிள்ளைகளை விட்டுட்டு அந்த பாவம் விடுமாடா உன்னை. அப்போ இல்லத்தை எதுக்குடா கல்யாணம் பண்ண, அதுக்கு சொல்றாரு, ஏண்டா சாமி கல்யாணம் நீ பண்ணியா நான் பண்ணட்டுமா, நான் பண்ணனா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என் சுகத்துக்காக கல்யாணம் பண்ணி சுகத்துக்காக பிள்ளையை பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளைகளை காப்பாற்றாம நான் கைலாசம் போய் என்ன சன்னியாசம் வாங்கி என்ன பிரயோஜனம், இதை காப்பாற்றவே வக்கல் நீ எங்கடா வெளியே போற அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், காடு மலை திரிந்தாலும், தவம் இருந்தாலும், காசியில் குளித்தாலும், ராமேஸ்வரத்துக்கு படுத்து உறங்கினாலும் உனக்கு பாவம் கழியாதுடா, உண்மையா இருடா. ஒரே வார்த்தை, உண்மையா இருடான்னார். அப்போ அந்த உண்மைங்கிறதுக்கு எவ்வளவு பாடம். அந்த உண்மைதான் ஞானம், ஞானத்தினுடைய வழிகாட்டுதே அந்த உண்மைதான், அந்த நேர்மை தான், அந்த நிதானம் தான். அவர் சொன்னாரு, ஒரு வாட்டி நான் இதெல்லாம் முடிச்சுட்டு ஜீவசமாதி ஆகுது ஒரு 6 மாதம் ஒரு 7-8 மாதம் முன்னாடி அவர் மோகன் சாலைக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்குது, அந்த இடம் சுத்தம் பண்ணுறான்னாரு. நானும் இந்த ஹரிங்கிற பையனும் சுத்தம் பண்ணோம். சுத்தம் பண்ணால் அவன் பண்ணிட்டு தூங்கிட்டான், நான் மட்டும் முடிச்சுட்டே இருந்தேன். அப்படி போனவரே திரும்பி வந்தார், சுத்தம் பண்ணிங்களா அப்படின்னா சுத்தம் பண்ணிட்டேன். சாமி உங்ககிட்ட அந்த அறிவு நேர்மை நிதானம் இருக்குல்ல, என் கூட வாடா சாமின்ட்டு இன்னைக்கு வேப்ப மரத்தில் இருக்கும் அந்த கல் உருளை, அந்த கல் மேலே உட்காந்து எனக்கு பதிலாக நீ இருந்து பாடா சாமி, நான் அப்போ அங்கிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னாரு. இந்த வார்த்தையெல்லாம் அன்னைக்கு கேட்டுருந்தோம், அது எனக்கு பெருசாக தெரியல. எப்படா அந்த கல்லில் உட்காந்தோ, அந்த கல் பயங்கர சூடாக இருக்கும், வெயிலில் உட்கார வச்சிட்டாரு, எப்படா எந்திரிக்கணும்னு ஆயிடுச்சு. எனக்கு பூ உழுவுது ஐயா தலைங்க, எப்படா எந்திரிக்கணும்னு ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு அம்சத்தை கொடுத்து நான் ஏமாந்து விட்டேன், நான் கை நழுவு விட்டுட்டேனுங்கிற போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ உயர்வான என்னை வெண்ணிலா அசிந்தாடி வருது பாரு அப்படின்னாரு, பெரியவரேன்னு கூப்பிட்டாரு, நாயக்கரேன்னு கூப்பிட்டாரு, அது இல்லாமல் ராமமூர்த்தின்னு கூப்பிட்டாரு. ராமமூர்த்தி இங்கே வாங்க அந்த கல்லை புரட்டுங்க அப்படிங்குவாரு. அதே மாதிரி நான் ஒரு வாட்டி எல்லா வேலையும் என்னை ஒருத்தனே வேலை செய்ய வச்சார் ஜக்கம்மா கோயில. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேலை செய்து என்னால் முடியல. கரும்பு சோகையை எடுத்து போட, முள்ளை எடுத்து போட எல்லாம் முடியல. அன்னைக்கு ஒரு 20 பேர் சும்மா தான் இருந்தாங்க. அப்போ போய் ஒரு இடத்துல வேலை முடிஞ்சு உட்கார சொன்னார். நான் உட்காரவே என்ன அறியாமே தூங்கிட்டேன். அது சரியான வெயில், அந்த வெயிலே படுத்துட்டேன். அப்போது என் தம்பியும் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் அந்த பக்கம் போகும்போது கூப்பிட்டு சத்குரு ஜானகிராமன் புரட்ட விட்டு தூங்குறார் பாருனார். அப்போது சத்குரு ஜானகிராமன் தெரியல,
ராமமூர்த்தி தெரியல, வெண்ணிலான் தெரியல, பெரியவர் தெரியல. அப்போ மாலை போட்டவரேன்னு கூப்பிடுவாரு. கடைசியா போகும்போது தான் ஒரு வாட்டி அவர்கிட்ட இதுதான் மிகப்பெரிய நான் செய்த புண்ணியம் நான் கருதுறேன். எப்படின்னா அப்போ பங்க்ல இருக்காரு, கேட்கணுமேன்ட்டு போய் ஐயாட்ட போய் கேட்குறேன். ஏன்னா ஐயா நாமக்கல் வரணும் எனக்கு ரொம்ப ஆசை. அவருக்கு நாமக்கல் மேலே பிரிய இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவரை போய் கூப்பிட்றேன், சாமி நாமக்கல் வாங்க சாமின்ட்டு. அப்போது காற்றடிக்கிறதுக்கு இந்த பக்கம் தள்ளி நிறுத்துவாங்க. நான் போய் கேட்குறேன், நாமக்கலுக்கு வாங்க சாமி. அப்படியே பார்த்தாரு, 12 பல்லு விழுந்துருச்சுடா, நான் எங்கடா வர்றது அப்படின்னாரு. சரி என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசனையோடு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டேன், சாமி நாமக்கல் வாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ரெட்டியார் சத்திரம், ரெட்டியார் சத்திரம், ரெட்டியார் சத்திரம் 3 வாட்டி சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கு அர்த்தம் எனக்கு என்னன்னு புரியல. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், இனிமேல் நாமக்கல் வாங்க கூப்பிடக்கூடாது அவரை அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நேராக போய் ஐயாட்ட போய், சாமி நீங்கள் எங்கே போய் அங்கேயே எங்களையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார். மேலே எங்கேயும் பார்த்தாரு, கணக்கு போட்டார், அப்படி போட்டார், இப்படி போட்டார். முத்துக்கால தேவர், முத்துக்கால தேவர், முத்துக்கால தேவர் 3 வாட்டி சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன புரியல. இன்றைக்கும் என்னுடைய அமைப்பில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. கொடுத்ததும் அவரே, பறிப்பதும் அவரே. அதனால் எல்லாமே அவர் தான். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, அவரை என்னைக்கு நான் பிடித்தனோ அன்றையில இருந்து ஒரு மனிதனாக வாழ தகுதியாக இருக்கேனுங்கிறது என் மனசாட்சி சொல்லுது. ஏன்னா நிறைய விஷயங்களை நான் மாறிட்டேன், நிறைய எண்ணங்கள் மாறிடுச்சு. அப்போது சத்குரு எப்படி மாற்றுறான்னு பார்த்துங்க. நீங்கள் அவரை முழுமையாக நம்பிக்கை வைங்க, அவருடைய எண்ணாலையில் நுழைங்க. உங்கள் எண்ணாலையில் நீங்கள் அவரை போட்டுக்காதீங்க. உங்கள் எண்ணாலையில் போட்டிங்கன்னா நீங்கள் சரணம் சொல்லத்தான் ஆயிக்கு. அவருக்கு படைய வச்சு சோறு போட்டு நீங்களும் சாப்பிட்டுக்கிறதுக்கு தான் முடியும். ஆனால் அவரு எண்ணாலையில் நுழையணுன்னா நீங்கள் நேர்மையாக இருங்க, நிச்சயமாக உங்கள் பாதையில் வெற்றி கொள்ளலாம். அவரும் உங்கள் கூடியே இருப்பார். அந்த சத்தியலோகத்தில் நம்மளும் ஒரு ஆளாக உட்காருவோமே. நீங்களும் வாங்கல, எல்லாரும் வாங்க, அந்த சத்தியலோகத்தில் போய் உட்காருவோம். அதுக்கு உண்மைங்கிற பாதையில் இன்றிலிருந்து ஒரு சபதம் மேற்கொள்வோம். இன்றில் இருந்து சத்குருவை முன்னிறுத்தி நாம் அவர் பாதையிலே செல்வோம். அவரை பார்த்தீங்கன்னா ஐயா இருக்கிற காலத்துலாம் ஐயா முன்னாடி போவார், பின்னாடி அப்படியே ஒரு 20 பேர் 50 பேர் வரைக்கும் போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ட்ரெயின் மாதிரி கூப்பிட்டு போவார். அவர் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி, வாழ்வியல் தத்துவத்தை அறிந்தவர், வாழ்க்கைக்கு ஒரு ஒளிகாட்டி. ஒளியினா ஒளி, அவர் தீபத்தை ஏற்றக்கூடியவர், ஞான தீபத்தை தரக்கூடியவர், ஞான ஒளியை நம் மனதிலே புகுத்தக்கூடியவர். அப்போ அப்படியேப்பட்ட மிகப்பெரிய ஒரு சக்தியை நாம் மனதில் பதித்து அவருடைய எண்ணத்தில் நுழைந்து நாமும் அவ்வழியை நடப்போம் என்கிற ஒரு சபதத்தை மேற்கொண்டு சத்தியலோகத்தில் நாமும் இடம் பிடிப்போம் என்ற கொள்கையை மனதில் உறுதியோடு வைத்து அவருடன் பயணிப்போம் என்று சொல்லி நான் முடிக்கிற. என்ன பேசுனா நிறைய பேச வேண்டியது இருக்கு. எவ்வளவோ அற்புதங்கள் ஐயா இங்கே நாமக்கல்ல வந்த பிறகு நிறைய வித அற்புதங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் அற்புதங்களால இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால எனக்கு பெருசா எனக்கு தெரியல. இன்னைக்கு கணக்கம்பட்டியில இருந்து வந்திருக்க அவர் சிகப்பு சீனி, அவருக்கு தெரியும், ஐயாவை பற்றி முழுமையாக தெரியும். இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வி, அவர் ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருந்து நான் காலை கேட்டேன். அது மிக வித்தியாசமான கேள்விகள் தான். ஞானத்துக்கு போகிறதுக்கு ஐயா என்ன வழிகாட்டினார், ஐயானால இது என்னென்ன பையன், நீங்கள் என்ன உணர்ந்தீங்க. அப்போது எல்லாமே நோய் நொடி போகுது, அது போகுதுன்னா. ஆனால் ஐயா பற்றி யாரும் அறிஞ்சாங்க, அது கேட்டார். அதை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு வந்ததுனால, அது சீனினால் அது வந்ததுனால, சிகப்பு சீனினால் வந்ததுனால அதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். ஏன்னா கணக்கம்பட்டியில இருந்து இப்படி ஐயானுடைய ஒரு தொண்டை நமக்கு இன்றைக்கு இந்த இதை எடுக்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி நாமக்கல் ஆலயம் கட்டிட்டு இப்போது அன்னதானக்கூடமும் விரிவுபடுத்துகிறோம். இன்னும் மிக சிறப்பாக இந்த சத்திய தர்ம பாதையை வலியுறுத்தி நிறுத்தி, எப்படியும் ஐயா எத்தனை பேரை கூப்பிட்டு போனால் நமக்கு தெரியல, நாம் ஒருத்தராவது அழைச்சிட்டு போவோம் அந்த பாதைக்கு. ஏன் நாம் 100 பேர்த்துக்கு சொல்லுவோம், ஒருத்த காதலையாவது விழுகாதா அவர் சொன்ன ஒரு தத்துவம். அதனால் எல்லாத்தையும் சொல்லுவேன், இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஐயானுடைய பாதையை வலியுறுத்துவதே என்னுடைய முதன்மையான கடமையாக எடுத்துக்கிறேன். இதுக்கு இன்னைக்கு பேச வச்ச சீனிக்கு மனமார்ந்த நன்றி, சிகப்பு சீனிக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா
இந்த சந்தர்ப்பம் எல்லாத்த நேரத்தில் கிடைக்குமா கிடைக்காத எனக்கு தெரியாது. எனக்கும் வயசாயிடுச்சு. இனிமேல் நாமளும் இந்த ஐயா சொன்ன மாதிரி என்னைக்காவது மண்ணுக்கு போயிடுவோம். இன்னைக்கு ஒரு தத்துவத்தை உருவாக்கிட்டு நாம் இந்த கோயிலில் உருவாக்கிட்டு போகணும். இவன் வந்தா இப்படி சொன்னா இப்படி செய்தான், இது பேர் இந்த மாதிரி பல பேர் இந்த மாதிரி வரணுங்கிறது. இந்த கோயிலானது இந்த ஞான தீபத்தை ஏற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோயிலாக அமையணும். அந்த சத்திய தர்ம பாதையில வழி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சத்குருவே நமோ.